ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஒன்று கூட அந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை இம்மட்டும் வழி நடத்தினாங்க, இன்னும் அவர் நடத்துவார். எல்லா நன்மையினாலும் நம்மை நிரப்பி ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம மிகுந்த போராட்டம் என்கிற ஒரு தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானம் பண்ண போகிறோம். பாருங்கள், போராட்டம் அப்படின்னாலே அப்படி சொல்லாத ஆட்களே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் உண்டு. யோபு சொல்கிறாரு, போராட்டத்தின் மேல் போராட்டம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்போ எல்லாரையும் இந்த போராட்டம் தொடர்கிறது, வருகிறது. அந்த போராட்டங்கள் மத்தியிலே பவுல் சொல்லும்போது இப்படி சொன்னார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போ எத்தனை போராட்டம் வந்தாலும் நம்ம விசுவாசத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை நாளுக்கு நாள் அதிகரிக்கணுமே தவிர அது குறையக்கூடாது. அதுதான் முக்கியமான காரியம். இந்த நாளில் கூட மிகுந்த போராட்டம் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதுகிற போது அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். கொலேசியர் அப்படி 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உங்களுக்காகவும் லவோதிக்காயில் இருக்கிறவர்களுக்காகவும் சர்ரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். பவுலுக்கு, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த ஒரு போராட்டம் அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. எதை குறித்து அவருடைய உள்ளத்தில் பெரிய ஒரு போராட்டம் வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நல்ல தியானம் பண்ண போகிறோம். பாருங்க, அப்படி என்ன போராட்டம்னு அந்த முதல் வசனத்தில் முதல் காரியத்தை நம்ம பார்க்குறோம். உங்களுக்காகவும் லவோதிக்காவில் இருக்கிறவர்களுக்காகவும் சர்ரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிறவர்களுக்கு 3 காரியத்தை சொல்கிறார். கொலேசிய சபை உங்களுக்காகவும், லவோதிக்காவில் உள்ளவர்களுக்காகவும், என் முகத்தை யாருமே பார்க்காதவங்களுக்காகவும் எனக்கு மிகுந்த போராட்டம். அப்படி என்ன போராட்டம் வந்திருக்கும் பாருங்க. அவர்களெல்லாம் நினச்சி இவங்கெல்லாம் ஆண்டவரை சரியாக அறியலையே, இன்னும் ரட்சிக்கப்படலையே, இன்னும் கர்த்தருடைய காரியங்களுக்கு அவங்க கீழ்ப்படியலையே, அந்த பரலோகத்துக்கு பாத்திரவான்களா என்ன மாறலையேன்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம். நிச்சயமாக ஜெபத்தில் அதிகமாக போராடி இருப்பார். அவர் ஜெபத்தில் அதிகமாய் போராடுகிறதுனால பிசாசு அவருக்கு எதிராக பயங்கரமாக போராடி இருப்பான். ஜெபிக்க விடாமல் பல கஷ்டங்களை கொண்டு வந்து, பல பலவீனங்களை கொண்டு வந்து போராடி இருப்பான். அதைத்தான் அவர் சொல்றாரு, மிகுந்த போராட்டம். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் கூட பல போராட்டங்கள் வந்ததுனால நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா பவுல் சொல்றாரு, மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு. பாருங்க, நம்ம பார்க்குறவங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் அவர் சொல்றாரு, என் முகத்தை பார்க்காதவங்களுக்காகவும் எனக்கு போராட்டம் உண்டு. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். எல்லாரையும் நினைக்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அது மட்டும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டுன்னா அதுதான் தேவ சிந்தை, அதுதான் தேவனுடைய சாயல். பாருங்க, நம்ம நமக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யக்கூடாதான். மனத்தாழ்மையினால மற்றவர்களை நம்மளும் மேன்மையாக எண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு உபதேசிக்குது.
அப்ப எல்லாருக்கு மேல ஒரு அன்பு செலுத்துகிற, எல்லாரையும் நினைச்சு ஜெபிக்கிற, எல்லாருக்காகவும் கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிற ஒரு இருதயம் நமக்கு வேணும். அதைத்தான் அவர் சொல்றார். எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ற, அதனால என் மனசுல பயங்கரமான ஒரு போராட்டம், எப்படியாகிலும் இவங்க சந்திக்கப்படணுமே, எப்படியாகிலும் இவங்க ரட்சிக்கப்படணுமே என்கிற ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் கூட சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு ஓத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா நம்ம எதுக்காக போராடி ஜெபிக்கிறோமோ, போராடி அதுக்காக செயல்படுறோமோ, அதில் ஒரு ஜெயம் உண்டு. கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு வெற்றியை தருவார். நம்ம ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறவர், ஜெய கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். சரி, மிகுந்த போராட்டம் எல்லாருக்காகவும் அவருக்கு வந்துச்சு, பார்த்தவங்களுக்கு பார்க்காதவங்களுக்காக. ரெண்டாவதாக மிகுந்த போராட்டம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு. அப்படின்னா எதுக்காக அவர் போராடி ஜெபிக்கிறாரு? மிகுதியாக ஜெபிக்கிறாரு, மிகுதியாக போராடுறாரு. எல்லாருடைய இருதயங்களும் தேற்றப்படணும். பாருங்க, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பாருங்க, உள்ளங்கள் தேற்றப்படணும். இன்னைக்கு அநேக உள்ளம் உடைந்து போகிறது. அவங்க வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலை, பிரச்சனை, தேவனுக்காய் நிற்க முடியாதபடி, தேவன் கொடுக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. பாருங்க, என் இருதயத்தில் விசாரங்கள் பெருகையில் கர்த்தருடைய கிருபையினை தாங்குறதுன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்றார். அப்போ அந்த இருதயத்தில் அந்த பாரம் வரும்போது, அந்த வியாகுலம் வரும்போது, யாராவது ஒருவர் நம்மை தேற்ற வேண்டும். அதான் அவர் சொல்றாரு, எல்லா உள்ளங்களும் தேற்றப்படணும், அவர்கள் உடைந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக நான் மிகுந்த போராட்டம் போராடுறேன், மிகுதியான ஜபத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஒவ்வொருவரும் நினைவில் வைத்து அவர்களுக்காக தேவ சமூகத்திலே மணிக்கூர் கணக்கான அமர்ந்து ஜெபிக்கிறேன், காத்திருக்கிறேன். பாருங்க, நம்ம அந்த அனுபவம் நமக்கு உண்டா? நம்ம காரியம் ஓகே. பாருங்க, உடைந்து போன உள்ளங்களை நாம் நினைப்பதுண்டோ? அவர்களுக்காக நாம் போராடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உண்டோ? அது வேணுங்க. அது இருந்தா பாருங்க, யோபு எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு. நண்பர்களுக்காக அவர் போராடி ஜெபிக்கிறார், பலி செலுத்துறார். இதனால அவங்களுக்கும் விடுதலை, இவருக்கும் விடுதலை. அப்போ பிறருடைய காரியங்களை நம்முடைய காரியமாக நினைத்து நம்ம போராடி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய காரியங்களிலும் கர்த்தர் விடுதலை தருவார். இருதயங்கள் தேற்றப்படும்படியாய் அவருக்கு மிகுந்த ஒரு போராட்டம், போராடி ஜெபித்தார். மூன்றாவதாக அது 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு. என்ன போராட்டம் அவருக்கு? எல்லாரும் அன்பிலே இணைக்கப்படணும். எந்த அன்பு? முதல்ல கர்த்தருடைய அன்பில், ரெண்டாவது குடும்பங்களுக்குள்ளே அன்பின் பிணைப்பு இருக்கணும், சபைக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பு மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராது, சண்டைகள் வராது, குடும்பங்களுக்குள்ளே போராட்டம் வராது, இன்னும் எல்லா தேசமே சந்தோஷமா இருக்கும். நீயா நானா ஒரு காரியம் வராது. அன்பு சகலத்தையும் தாங்கும். இதுக்கு தான் அவர் போராடுறாரு. சபையில, குடும்பத்துல, தேசத்துல எல்லாருமே அந்த தேவ அன்பினால் பிணைக்கப்பட வேண்டும். அதுதான் அவர் சொல்ல, எனக்கு ரொம்ப போராட்டம், மிகுந்த போராட்டம் இருக்கு. நிறைய பேர் அன்பு இல்லாம இருக்கிறாங்க, குடும்பங்களில் அன்பு இல்லை,
அதனால பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தேவனுடைய அன்பை ருசிக்க காத்திருப்பதில்லை, தேவனுடைய அன்பை ருசிக்க எதிர்பார்ப்பதில்லை, விரும்புகிறதில்லை. அது நிமித்தமாய் எனக்கு மிகுந்த போராட்டம் இருக்கிறது. எப்படியாலும் அவங்க அன்பை ருசிக்கணும், அந்த கல்வாரி அன்பை ருசிக்கணும், ஒவ்வொரு குடும்ப அங்கத்திலும் அன்பு செலுத்தணும். அதைத்தான் அவர் அங்கே சொல்றார். நாலாவதாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின், அது உணர்றத அறிந்து கொள்ளுகிற உணர்வு, பிதாவுக்கும் குமாரனுக்கும் என்ன ஐக்கியம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிற உணர்வு. பாருங்க, நம்ம அதை யோசிக்கிறது இல்லைல்ல. பிதாவுக்கும் குமாரனுக்கும் எவ்வளவு தூரம் அந்த அந்யோன்யம் ஐக்கியம் இருந்ததோ அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு. அதை அறிந்தா நாமும் அவரோடு அந்த ஐக்கியத்தில் இருப்போம். அதான் அவர் சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். பிதாவின் சித்தம் இல்லாம என் சித்தத்தை நான் செய்யக்கூடாது அப்படின்னாரு. இதனால அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இணைப்பு இருந்துச்சு. நமக்கு தேவனோடு அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருக்கிறதா உணரணும். அவரோடு இணைந்து நிற்கிற ஒரு காரியம் இருந்தால் தான் நம்ம எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும். தேவன் நம்மை கொண்டு அவர் செய்வார். அப்படித்தான் குமாரனை கொண்டு பிதாவானவர் செய்தார். என்னிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது பிதா மகிமைப்படும்படியா உங்களுக்கு தருவார். இப்ப நாம சொல்லலாம், நான் ஜெபிக்கிற காரியம் எதுவோ, நான் மிகுதியாய் போராடி ஜெபிக்கிற காரியம் எதுவோ அது கிறிஸ்து மகிமைப்படும்படியாய் என்னை கொண்டு செய்வார். அப்படி சொல்லலாம், எங்களுக்கு செய்வார். அப்ப அந்த உணர்வு வரும்போது அந்த வசனம் சொல்லுது, பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யமும். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்? எல்லா ஐஸ்வர்யம் பூரண நிச்சயம் நடக்கும், எல்லா காரியமும் செய்வாரு. அதுதான் அந்த உணர்வு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த அந்த இணைப்பு, அதுபோல கிறிஸ்துவுக்கும் நமக்கு அந்த இணைப்பு வரும்போது ஒரு பூரண நிச்சயம். எதுக்காக போராடி நம்ம ஜெபிக்கிறோமோ, போராட்டத்தோடு நாம் செயல்படுகிறோமோ, அதிலே பாருங்க அவர் கிரியை செய்வார் என்கிற பூரண நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள். எல்லாத்துக்கும், எல்லா சாதாரண காரியம், ஐஸ்வர்யங்கிறது மேன்மையை குறிக்குது, ஆசீர்வாதத்தின் உச்சகட்டம். அதுக்கும் உரியவர்களாக நாம் காணப்படுவோம். மிகுந்த போராட்டம், போராடி ஜெபிக்கணும், போராடி ஆண்டவர் ஆராதிக்கணும். உலகம் நம்மோடு போராடும், அதுக்கு எதிராய் போராடி தேவனுக்கு நேராய் வரணும். பாரம்பரியம் நம்மோடு போராடும், அதுக்கு எதிராக நாம் போராடி கர்த்தருக்காக நிற்கணும். மிகுந்த போராட்டம் என்று சொல்லி நாம் சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. ஐந்தாவதாக அந்த 3ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்குள். பாருங்க, அவருக்குள் போவதற்கோ கிறிஸ்துவுக்குள்ள போறதுக்கோ இல்லை கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாக இருப்பதற்கோ எதிராக போராட்டம் உண்டு. பாருங்க, சாதாரணமாக பாருங்க, வேற நம்ம எங்கேயாவது போனோம்னா பிரச்சனையே இருக்காது. ஆலயத்துக்கு போகணும், கர்த்தருடைய காரியத்துக்கு போனோம்னா பயங்கர போராட்டம் வரும், சரியான பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம உள்ள தேவனுக்குள்ள போக முடியாதபடி நம்ம இழுத்து மாற்றுகிற
எதிரான வல்லமை, எதிராக போராட்டம், மிகுந்த போராட்டம் வரும். அதையும் தாண்டி நம்ம கடந்து போனா இன்னொன்று, அவருக்குள்ள வெளியரங்கமா அல்ல. அதனால் பல முறை ஆலயத்துக்கு போனாங்க, வெளியே தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் உள்ளுக்குள்ள போனாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீங்கள் நம்ம கிறிஸ்தவன்னு பேரு, ஆனால் கிறிஸ்துவுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை. வெளியே இருக்கிறோம், பேர் கிறிஸ்துவா இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்கு உள்ளாக போகும்போது தான் ஆசீர்வாதம். அதுக்கு தான் போக முடியாம போனவர்களை வெளியே இழுக்க மிகுந்த போராட்டம் வரும். அதுல நம்ம மிகுதியாய் போராடி ஜெபிச்சு நிலை நிற்கணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுறது, அவருக்குள் என்ன கிடைக்கும்? ஞானம், அறிவு, இதெல்லாம் பொக்கிஷமா, பொக்கிஷங்கள் இருக்கிறது. இது நமக்கு தான். எங்க போனா? உள்ள போனாதான். பொக்கிஷசாலை திறந்தாதான் அதில் உள்ள பொருட்களை நம்ம எடுக்க முடியும். அதுபோல அவருக்குள்ள போகும்போது அந்த பொக்கிஷங்களை பெற முடியாதபடி மிகுந்த போராட்டம் வரும். ஆனால் நாம் மிகுதியாய் போராடி ஜெயிக்கணும். ஜெயித்தா ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம்னா பாருங்க, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூரணம் எங்க இருக்கு? அவருக்குள்ள இருக்கு. பாருங்க, பரிபூரணம் அவருக்குள்ள இருக்கு. தேவத்துவத்தின், தேவன் கொடுக்கிற மகத்துவமான பரிபூரணம் அங்கதான் இருக்கு. அதுல தான் பிசாசு நம்ம இழுக்கிறோம். ஆலயத்துக்கு போறதை தடை பண்றான், ஜெபத்தை தடை பண்றான், வேதம் தியானிப்பதை தடை பண்றான், மிகுதியாக போராடுறான். நம்ம அதை விட மிகுதியா ஜெபத்தில் போராடி அவனை நம்ம ஜெயிக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வசனம் சொல்லுது, மேலும் சகல துறைதரங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலையாயிருக்கிறவருக்குள், எல்லாத்துக்கும் தலைவராக கர்த்தர் தான் இருக்கிறார். அப்ப அவருக்குள்ள நம்ம இருக்கும்போது நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கிறார். இப்ப அவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா எல்லாத்திலும் பரிபூரணம் வந்துடும். அதான் அவருக்குள்ள இருக்க முடியாம பிசாசு நம்ம வெளியே எழுப்பான், உலகத்துக்கு நேராக எழுப்பான், விட்டு வந்த காரியத்துக்கு நேராக இழுப்பான். நம்ம மிகுதியாய் போராடணும். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போறாங்க. தேவனோடு இருந்து கொண்டு உலகத்தை பார்க்குறாங்க. தேவனோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்க கண் காண்கிற காரியங்களை செய்யறாங்க. மிகுதியாய் போராடி நம்மை காத்துக்கொள்ளணும். எப்படியாகிலும் அவரோடு நான் இருக்கணும், அவரோடு வாழணும். இன்னும் பாருங்க, இந்த 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால, கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினால மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தையும் களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் அவருக்குள் பெற்றீர்கள். அவருக்குள்ள நம்ம போகும்போது, அவரோடு இருக்கும்போது நம்ம பாவம் களையப்படுது, பாவம் மாறுது. இப்ப கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள்ள நம்ம பெறுறோம். அப்ப அவருக்குள்ள எவ்வளவு நன்மை இருக்குது. அதனால்தான் பிசாசு வெளியே இழுக்கிறான், உலக காரியத்தை காட்டி. ஏவாளை வஞ்சித்தது போல பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்களை வஞ்சித்துட்டு இருக்கிறான். நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. மிகுதியாய் போராடி ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். 6வதாக பாருங்க, எதுக்காக இவர் மிகுதியா போராடுறாரு? 4ஆம் வசனம் சொல்லுது, ஒருவரும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு சொல்றேன். அப்போ அந்த உலகம் வஞ்சிக்கிற உலகம், நம்ம வஞ்சிக்கப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி அவர் மிகுதியாக போராடி ஜெபிக்கிறார். நாம் அதை செய்யணும். வஞ்சிக்கிறதுங்கிறது ஏமாற்றப்படுறது, அது பிசாசுடைய தந்திரங்களில் ஒன்றா இருக்கு.
எந்த நிலைமையிலும் அந்த தந்திரத்துக்கு நம்ம மாட்டிடக்கூடாது. பாருங்க, அவன் வலை விரிச்சு வச்சிருப்பான், அதில் போய் விழுந்துடக்கூடாது. அந்த வஞ்சனையிலிருந்து அவன் விலகி காணப்படணும். அதுக்காக அவர் மிகுதியான போராட்டத்தில் இருக்கிறார். யாருமே வஞ்சிக்கப்படக்கூடாது, எல்லாரும் நிற்கணும், நிலை நிற்கணும்னு சொல்லி தான் அவர் மிகுதியான போராட்டம் அவங்க மேலே இருக்குது. நான் அதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறார். 7வது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறாரு, சரத்தின்படி நான் இப்போ தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களுக்குடனே இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுறேன். எதுக்காக போராடுறாரு? அவர் தூரமாக இருக்கிறார். என் சரீரம் தூரமாக தான் இருக்குது, என் ஆவி உங்களோடு இருக்கிறது. நான் உங்களுக்காக மிகுந்த போராட்டத்தோடு ஜெபம் பண்றேன். மிகுந்த போராட்டம், நீங்க ஒழுங்காக நடக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி மிகுதியாய் போராடி ஜெபிக்கிறேன். ஏன்னா யாருமே பக்கத்தில் இல்லை, தூரமாக இருக்கிறாங்க. ஒழுக்கக்கேடு வந்துடக்கூடாது. ஒழுக்கக்கேடு வந்தா விழுந்து போவோம். பிசாசு நம்மளை வஞ்சித்திருவான், ஏமாத்திடுவான். அதனால நீங்க ஒழுக்கமா இருக்கணுங்கிறது எனக்கு மிகுந்த போராட்டம். விசுவாசத்தில் நீங்க உறுதியா இருக்கணும், அதுக்காக நான் மிகுதியாய் போராடுகிறேன். அப்படி நீங்க இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம். இல்லாம இருந்தா அது எனக்கு துக்கத்தை கொண்டு வரும். அதுக்கு தான் மிகுந்த போராட்டம் எனக்கு இருக்குது. நாமும் கூட அப்படி இருக்கணுங்க. ஒழுக்கக்கேடு நம்ம வாழ்க்கையில் வர விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு வழியில் இதுதானே அப்படின்னு சொல்லுவான், நாம் அதுக்கு விடாம உறுதியா நிற்கணும். ஒழுக்கக்கேடு வருது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார். அதை ஒழுக்கக்கேடை மாற்றிடணும், ஒழுக்கமாக வந்துடணும். விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும். பாருங்க, 8வதாக 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. அவரை ஏற்றுக்கொண்டாச்சு, அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம். அதன்படியே பாருங்க, நம்ம என்ன பண்ணணுமா, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். வேர் விடணும், அதாவது ஏதோ ஒரு கடமைக்கான ஜெபம் அல்ல, வேறுண்டுகிற அனுபவம். அந்த வேர் படிப்படியாய் ஆழமாய் போகிற ஒரு அனுபவம் அது வேணும். அதுக்காக தான் மிகுதியா போராடிட்டு இருக்கிறேன். ஏன்னா அநேகர் ஆண்டவர் அறிகிறாங்க, அப்படியே விழுந்து போறாங்க, கர்த்தரோட நிற்க முடியல. ஆனா அப்படி அல்ல, வேறுண்டுகிற அனுபவம் உறுதியாய் உறுதியாய் ஆழமாய் போகணும். அதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நாம அதுக்காக தான் போராடணும். தேவ சமூகத்தில் அதிகமாக அமர கற்றுக்கொள்ளணும், வேதம் அதிகமாக படிக்க கற்றுக்கொள்ளணும். நம்மளால முடிஞ்ச ஊழியங்களை கர்த்தருக்காக நம்ம செய்யணும். அப்படி நம்ம பண்ணும்போது ஆழத்துக்குள்ள நம்ம போறோம், ஆழமான அனுபவத்தில் போறோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, வேர் கொண்டு படிப்படியா ஸ்டெப் ஸ்டெப்பா கட்டப்படணும். கட்டப்பட்டாதான் அவருக்குள்ள நம்ம நடக்க முடியும், அவருக்குள்ளேயே இருக்க முடியும், அவரோடு நம்ம வாழ முடியும். நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. அப்ப என்ன போதனை நமக்கு வேணும்? அவருக்குள், அவரை ஏற்றுக்கொண்ட போது அவருக்குள் வேறு விடுகிற ஒரு போதனை நமக்கு வேணும். அவருக்கு மேல கட்டப்படுகிற ஒரு போதனை வேணும். அவரோடு நடக்கிற ஒரு போதனை வேணும். பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த போதனையை தான் நம்ம விரும்பணும்.
கர்த்தருக்குள்ள வாழுகிற அந்த போதனை தான் நமக்கு வேணும். இங்கே நிறைய போதனைகள் இருக்கு, குறைச்சல வரல. ஆனால் அது கர்த்தருக்குள்ள உங்களை நடத்துதா, கர்த்தருக்குள்ள உங்களை வளர செய்தா, அதான் முக்கியம். அதுதான் வேணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தில் பெருகுவீர்களாக. போதனை வர வர நம்ம உறுதியாயிட்டே இருக்கணும். வசனம் கேட்க கேட்க நம்ம உறுதிப்படணும். தேவ அன்பை ருசிக்க ருசிக்க நம்ம உறுதியாயிட்டே இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்கிருந்து அசையக்கூடாது. ஆண்டவர் தான் கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு அனுபவம். இதை செய்யணும். அதான் அவர் சொல்றாரு, இதுக்காக எனக்கு மிகுந்த போராட்டம். எப்படியாகிலும் இவங்க நின்றணுமே, எப்படியாகிலும் வளர்ந்துடணுமே, அந்த போராட்டம் இருக்குது. நாம் அதற்காக ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதுக்காக ஆண்டவரே உமக்குள் என்ன நான் நின்று வளர்ந்து பெருகணும், அநேகரை அதற்குள்ள நடத்தணும், உமக்குள்ள நடத்தணும் அப்படிங்கக்கூடிய தாகத்தோடு நம்ம மிகுதியாய் போராடி ஜெபிப்போமானால் பெரிய வெற்றியை காண்போம். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, மிகுந்த போராட்டம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்தது போல நாங்களும் போராடுறப்பா. நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, நாங்கள் அறிந்திருக்கிற, நாங்கள் காண்கிற, காணாத ஜனங்கள் எல்லாருமே உமக்குள்ள வரும்படியாய், உம்மை காணும்படியாய் மிகுதியாய் போராடி ஜெபிக்க கிருபைதார். ஆமென் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாழ்க்கையில் ஒரு கசங்கிய அனுபவத்தோடு, பல நேரங்களிலே கசக்கி எரியப்பட்ட ஒரு அனுபவத்தோடு, நீ நம்பினவர்கள் கைவிட்ட ஒரு அனுபவத்தோடு கண்ணீரோடு நீ நின்று தேவ செய்தியை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எந்தெந்த பகுதியில் உடைக்கப்பட்டியோ, வீழ்ந்து போனியோ, அந்த பகுதியை புதுப்பிக்கும்படியாய் உன் பக்கத்தில் வந்திருக்கிறார். செய்திக்கு நீ ஒப்பு கொடுத்தாய், பரிசுத்த ஆவியானவனை நிரப்புகிறார். ஆமென் ராஜா, உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஆமென் சில நாட்களுக்குள்ளே தரும்படியாய் கர்த்தர் விரும்பி இருக்கிறார். அப்படி விருப்பம் நிறைவேற நீ இடங்கொடு, அவருக்குள் நடந்து கொள், அவரை ஏற்றுக்கொள், அவருக்கு பிரியமாக வாழு. கர்த்தர் செய்வார். நன்றியப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்திலே வந்த 3 காரியங்கள் உன் உள்ளத்தை உடைத்து விட்டது. இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் குடும்பம் அவ்வளவுதான், நாங்கள் எழும்ப முடியாது, செயல்பட முடியாதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உன் குடும்பம் உன்னை உடைத்தது உண்மைதான், ஆனா உன்னை ஊன்ற கட்டுகிற தேவன் நான் இருக்கிறேன். உன்னை நான் புதுப்பிப்பேன், புதிய கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். நீ தூசியை உதறுவாய், அநேக காரியங்களை மேன்மையாய் நடப்பிப்பாய். யார் என்னை ஓரங்கட்டினார்களோ அவர்கள் மத்தியில் எழுந்து நிற்கிற ஒரு பாத்திரமாய் உன்னை நடத்துவேன். சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு போராடுகிற ஆமென் ஒரு சிலரை கர்த்தர் காண்பிக்கிறார். சரீரத்தில் அந்த வியாதி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆமென், அந்த அனுபவத்தை காண்பிக்கிறார். ஆமென், அந்த வியாதியை குறித்த எண்ணம் தான் உங்க மனசுல, அந்த பலவீனத்தை குறித்த எண்ணம் தான் எப்போதும் தோன்றுகிறது. ஆமென் ராஜா, அதில் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறார் கர்த்தர். மீண்டும் அதுவனை தொடராதபடி வியாதியை விட்டு விலக்குவேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உன்னை புதுப்பிக்க போகிறார், புதிய மகிமையாய் மாற்றுகிறார். ஆமென். ஊழிய பாதையில் கடந்து போன அனுபவங்கள் ஒரு நாளில் இன்பமாய் இருந்தது, ஆனால் இன்றைக்கு அது கசப்பாக இருக்கிறது. ஏன் இப்படி கர்த்தர் நடத்துகிறீர் என்று சொல்லி ஆமென் கவலையோடு அமர்ந்திருக்கிற உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதே வாக்குத்தத்தத்தை பல வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு தந்ததுண்டு.
அந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவைகளோடு கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் காண்பிக்கிறீர். என்ன செய்வது ஏது செய்வது என்று ஆமென் தெரியாதபடி கலங்கி போய் நிற்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஓ லார்ட் ஜீசஸ், அடைக்கப்பட்ட சில நீரூற்றுகளை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். அதிலிருந்து வெளிப்படுகிற நீரூற்றின் வல்லமை ஜீவனூற்றாக வெளிப்பட்டு அது உன் குடும்பத்தை போஷிக்க போகிறது, ஆசீர்வதிக்க போகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி. நீ ஒரு வாலிப பிள்ளை. ஆமீன். கர்த்தரை சிறு பிராயம் முதல் கர்த்தரை மகிமைப்படுத்தின குடும்பத்தில் உள்ளவள். ஆனால் இன்றைக்கோ கர்த்தரை விட்டு சற்று பின்வாங்கி நிற்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை விட்டு விலகாதபடி உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் சிந்தையை காத்துக்கொள். கர்த்தர் உன்னை நடத்துகிற விதம் வித்தியாசமாயிருக்கும். நன்றி ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனே, நீங்கள் எங்களோடு பேசுனீங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்கிறபடியா நன்றி. இதை பார்த்து கொண்டு இருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வாளாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களே, கீழாகாமல் மேலாவேன்னு சொன்னீரே, அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறட்டும். சகல துதிகர மகிமையெல்லாம் மிக செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.